ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிறுதானிய வகைகளில் ஒன்றான சாமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாமை நம்ம ஒரு 5 கிலோ எடுத்து நம்ம ஒரு ஏக்கர் வரைக்குமே நம்ம விதையை விதைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த விதையை நம்ம எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 100 மில்லி லிட்டர் அளவுக்கு இளநீரோட கரைசலை ஊற்றி ஒரு 6 மணி நேரம் விதையை ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா விதைக்கும் போது தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த இளநீரில் இருக்கிற அந்த பொட்டாசியத்தினால இது வறட்சியை தாங்கியும் வளரக்கூடிய தன்மை சாமைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான மகசூலையும் கொடுக்கும். இது ஒரு 100லேருந்து 110 நாட்களுக்கு அப்புறம் தான் இதோடைய நெற்கதிர்கள் அறுவடைக்கே வரும். இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இதோடைய நிறம் பழுப்பு நிறத்தில் இருக்கும், இல்லைன்னா ஒரு சாம்பல் நிறத்தில் காணப்படும். இது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சாலும் நீங்கள் சாமையை எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் புரோட்டீன், அயன், ஃபைபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், நைசன், ஃபோலிக் ஆசிட் இது மாதிரி நிறைய நியூட்ரியன்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. முக்கியமாக இப்போ கேழ்வரகு கம்பை காட்டிலுமே அதிகப்படியான ஒரு இரும்பு சத்து இதில் இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க, இல்லைன்னா ப்ரெக்னன்சி டைமில் ஹெச்பி ரொம்ப லோவாக இருக்குனாலும் அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இந்த சாமையை அவங்களுடைய உணவில் தினமும் ஒரு வேளை எடுத்தாலும் போதும். இது சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய தன்மை சாமைக்கு இருக்குது. எலும்பு முறிவு இருக்கா, இல்லைனா எங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க, இல்லை எலும்பு தேய்மானம் இருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் சாமைக்கு அதிகமாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய வகையில் தான் சாமை அரிசி இருக்குது. இதை எப்படிலாம் சாப்பிடலாம்? சாதமாக மட்டும் இல்லைங்க, நீங்கள் பொங்கல், கிச்சடி, இல்லை இனிப்பு மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை பிஸ்கெட் மாதிரி பண்ணலாம், இல்லை பாயாசம் மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா வகையிலும் விதவிதமாக நம்ம சமைச்சு சாப்பிட்ற வகையில் தான் இந்த இந்த சிறுதானியம் இருக்குது. இதை தொடர்ந்து உங்களுடைய உணவில் எடுத்துக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய தன்மை சாமைக்கு இருக்குது. இந்த மாதிரி அதிகப்படியான நன்மைகள் சாமையில் இருக்குது. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இப்போ குழந்தையின்மைன்றது ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. அந்த மலட்டு தன்மையை போக்கக்கூடிய தன்மை சாமை அரிசிக்கு இருக்குது. அதனால் தொடர்ந்து உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ இந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த சாமையை உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள்.